2000 டன் 2000 டன் 2000 டன். அதான் ஆர்டர். யோ புத்தியோட தான் பேசுறியா நீ? தசகிரி சிவா. சிவா தசகிரியா? அத்தனை கூலி ஆளுங்களை எங்க எடுத்துட்டு வருவேன்? சிவா சிவா எவ்வளவு பணம் தந்துட்டு இருக்க நம்ம கூலி ஆளுங்களுக்கு? 2000 சிவா. இன்னையில இருந்து கூலி ஆளுங்களுக்கு 10,000. இப்ப ஏம்பு கூட்ட மாட்டம் வருவாங்க சிவா. அவ்வளவு சரக்கை எப்படி அனுப்பி வைப்பா? அத்தனை லாரி எங்க இருந்து கிடைக்கும்? லாரிக்கு 10 லட்ச ரூபா சொல்றாங்களா? எத்தனை லாரி கிடைக்குதா அத்தனையும் வாங்கிட்டு சிவா. சரிண்ணா. அப்படியா? அந்த லாரியை ஓட்ட டிரைவர் சிவா, கிளீனர் சிவா எல்லாரையும் வாங்கிடுப்பா. இந்த தடவை உங்ககிட்ட இருந்து 200 டன்னு வேணும். சரிண்ணா. எனக்கு 200 டன்னு வேணும். 100 அனுப்பிடுறேன். 150 டன்னு தேவைப்படுது. 90 தான் இருக்குண்ணா. என்கிட்ட ஒரு 150 டன் இருக்கும். 150 டன் அனுப்புறேனா? 170 அனுப்பிட்டானா? என்னோடது 90 டன். 150 டன் அனுப்புறேனா? என்னோடது 100 டன் வரும். அண்ணா என்னோடது 100, ஓதியோடது 100. அவங்கிட்ட 100 டன் கட்டுட்டு என்கிட்ட 50 டன் கட்டிய நீ. என்கிட்ட கட்டா முடியாதுன்னா என்னப்பா புஷ்பா இது? யோ பிச்சாரிட்டி, அது மங்களசீனி ஏரியாப்பா. சரக்கு எடுக்கிறது சுலபம் தான், அனுப்புறது தான் கஷ்டம். எவன் என் வழியில வந்தாலும் சரக்க நான் இறக்குறேன். யோ அத்தனை போலீஸ் செக் போஸ்ட்லாம் ரிஸ்க்குப்பா. சொல் பேச்சு கேட்க மாட்டியா நீ? நிறுத்துப்பா. அவன் தைரியத்தோட கேட்குறான். ஏன் எல்லாருமே அவனை தடுக்கிறீங்க? பிச்சாரிட்டியா நீ செய்ப்பா. ஏன் புஷ்பா இப்ப பட்டுனி இவ்வளவு சார கேக்குற? உனக்கு மட்டும் தெரிஞ்சா சரியா? நாங்களும் எதுக்காக செய்யறேன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செவரு தெரியுதுல்ல, அதுல ஒரு போட்டோ போட்டு பெரிய பிரேம் போட்டு மாட்டேன். என்னது? ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இத்தனை டன்னா? சாமி உனக்காக வெள்ளாட்டு கறி செஞ்சிருக்கேன், கொஞ்சம் ருசி பாரு. ஏற்கனவே அந்த செக்காவத்தை நம்மளை ஒழிக்க காத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவ்வளவு சரக்கு அனுப்பி வைக்கிறது கரெக்டா? கரெக்டா இல்லையான்னு புஷ்பா யோசிக்க மாட்டான். அவன் என்ன முடிவு எழுதானோ அது கரெக்டாயிடும். உப்பு அதிகமாயிடுச்சுமே. ஏய் மச்சான் கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட. ஆமாச்சான். என்னதான் புஷ் பண்ணாலும் குழம்புல உப்பு அதிகம்னா உப்பு அதிகம்னு சொல்ல முடியாத பொண்டாட்டிக்கிட்டேன். அது அவருக்கு தெரியாதா? மச்சான் அங்க அக்கா கோவமா இருக்கு மச்சான். சமைச்ச குழம்பு மொத்தம் கொட்டிச்சு. எதுக்க? நீ உப்பு கறிக்கு தின்னல, அதுக்காக மொத்தட்டி மழை. உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா ஜாஸ்தியா இருக்குன்னு கூட சொல்லக்கூடாதா? இங்க முக்கியமா மீட்டிங் நடக்கும் போது என்னடா உப்பு பஞ்சாயத்து?